அமைச்சர்கள் யாரும் மத்திய அமைச்சர்கள் ஊழலே பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. இன்னொரு பக்கம் பாண்டு பேப்பர்ல எலக்ட்ரல் பாண்டுங்கிற பேர்ல ஆயிரம் கோடிகள் வந்து ஒரு எலெக்ஷனுக்காக இறக்கப்படுது. 25,000 கோடிகளுக்கு மேல செலவு பண்ணி ஒரு எலெக்ஷனை எதிர்கொள்கிற கட்சி எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் தோழர்களே. அதனால ஒட்டுமொத்தமா பணத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த அரசியல் வியாபார சூழல்ல இன்னமும் தெருவுக்கு தெரு உண்டியலை எடுத்துக்கொண்டு மக்களிடம் வசூலித்து மக்களுக்காக செயல்படும் ஒரே இயக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பணத்தை முன்வைக்காமல் அறத்தை மட்டுமே முன்வைத்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. சிவப்பு தோழர்கள் மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் என்னை போன்றவர்கள் அதன் பக்கத்தில் நிற்கிறோம். அதன் பக்கத்தில் நிற்கிறதுங்கிறது எங்களுக்கான பெருமை. நான் ஒரு நல்லவன் பக்கத்தில் நின்னா தானே என்ன குறைந்தபட்சம் நல்லவனா அடையாளம் கட்டிக்க முடியும். ஸோ அதனால அப்படி அவர்களின் பக்கத்தில் நிற்பதுதான் எங்களுக்கான பெருமையாக இருக்கிறது. இப்படியான சூழலில் பணத்தை முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு மக்களின் மனதை ஜனநாயக பாதையில் உணர்வுபூர்வமாக திருப்புவதற்கான வேலையை கலையின் வழியாகவும் செய்வதற்கு ஏராளமான தோழர்களை கம்யூனிஸ்ட் பாதையில் உருவாக்குவதற்கான தேவை நமக்கு இருக்கிறது.